சென்னை வானகரம் பகுதியில் திருநங்கை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அசாமைச் சேர்ந்த லோடுமேனை போலீசார் கைது செய்துள்ளனர். திருநங்கை கொலையின் திடுக்கிடும் பின்னணி என்ன? சென்னை மதுரவாயில் அடுத்த வானகரம் இந்திரா நகரில் பூட்டி கிடந்த குடோன் ஒன்றில் தலை மற்றும் முகத்தில் வெட்டு காயங்களுடன் திருநங்கை ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார். ஆடையின்றி இரத்த வெள்ளத்தில் நிர்வாணமாக கிடந்த அந்த உடலை கண்டு வேலைக்கு வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்து வானகரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட திருநங்கை யார், அவரை கொலை செய்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் நிர்வாண நிலையில் கொலை செய்யப்பட்ட திருநங்கை போரூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்கிற ஷில்பா என தெரிய வந்தது. ஷில்பாவின் கணவர் என கூறப்படும் சந்தோஷ் என்பவர் மீது சந்தேகப்பட்ட போலீசார் அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் ஷில்பாவை குடோன் பகுதிக்கு அழைத்து சென்றது தெரிய வந்தது. உடனே அந்த நபரின் புகைப்படத்தை எடுத்த போலீசார் அப்பகுதியில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களிடம் காண்பித்து விசாரித்தனர். இதில் திருநங்கை ஷில்பாவை அழைத்து சென்றது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 20 வயதான துர்ஜன் என்பது தெரிய வந்தது. அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் துர்ஜனை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். துர்ஜன் வானகரம் பகுதியில் உள்ள டைல்ஸ் நிறுவனம் ஒன்றில் லோட்மேனாக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவத்தன்று திருநங்கை ஷில்பாவுடன் பாலியல் உறவு கொள்வதற்காக அவரை அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவரிடம் இருந்த பணத்தை ஷில்பா பிடுங்கிக் கொண்டதாகவும் அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அருகில் கிடந்த கட்டையால் தாக்கி கொலை செய்ததாக துர்ஜன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். திருநங்கை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ள திருநங்கைகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.